Scientific Industries, Manufacturer of Laboratory Instrument, வலசரவாக்கம், சென்னை. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. வல்லுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்முடைய இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு சார். திருமாவளவன் நேற்று மதுரையில் திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்ந்து அது சம்பந்தமான போராட்டங்களை முன்னெடுத்த போது வேல் பிடிச்சி கிரீடம்லாம் அணிஞ்சு ஒரு மாதிரியான ஒரு தோற்றத்தில் இருந்தார். அதெல்லாம் ஓகேங்க. அந்த மாலை போடும்போது தான் எல்லாரும் பக்கத்தில் படா அப்படி திட்டுறாரு. ஆமாம் சார். எனக்கு மட்டும் மாலை வேணுன்றதுக்காகவா? எதுக்கு தெரியல சார். அதான் சார் புதுசாக இவரே பிடிச்சி தொங்கி இழுத்து கொண்டு தம்மா போட்டு போல பார்த்தீங்களா? அது அப்படியே பிடிச்சிட்டு ஓடான்ற உள்ள தலையை கொடுக்குறேன். இதுவரை பார்க்காத ஒரு தோற்றத்தில் காட்சி அளித்தார் சார் திருமாவளவன். அவர் பல அவதாரங்கள் சமீப காலமாக எடுத்துகிட்டு வர்றாரு. அதில் இந்த கிரீடம் போட்டுக்கின்னு கையில் வேலை தூக்கிக்கிட்டு, ஆனாலும் நம்புங்கள், நாங்கள் நாத்திகர்கள், நாங்கள் சனாதனத்துக்கு எதிரானவர்கள், ஆனாலும் நான் ஏன் இதை செய்கிறேன் என்றால் அப்படின்னு ஏதாவது ஒன்று உருட்டுவார். எங்கள் தமிழ் குடி மூத்த குடி, எஸ்ஐஆரில் முருகன் பேரை நீக்கிவிட்டார்கள், வள்ளி தேவானி பேர் மட்டும்தான் இருக்குன்ற அளவுக்கு போயிடுவார். அது ஒன்று சொல்லியிருக்காரு. இன்னொன்று, நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகவோ அல்லது பாஜகவுடன் நாங்கள் வாசலை திறந்து வைத்திருக்கலாம், அதிமுகவுடன் நாங்கள் வாசலை திறந்து வைத்திருக்கலாம், தாவேகா தம்பி பூசா வந்திருக்காரு, அவர் கூட இது பண்ணிடலாம், இதெல்லாம் மூடி வச்சுட்டு பண்ணோன்னா நான் பைத்தியக்காரன், நான் 10 சீட்டு தான் வேணும், 6 சீட்டாக கூட கொடுக்கலாம், அப்படி இப்படி என்னவோ சொல்லிக்கிறாரு. என்ன இப்படி மொத்தமாக கூட்டி கழிச்சு பார்த்தா 6 சீட்டு தான் இந்த தடவை. அதனால் யாரும் கோச்சிக்காதீங்க, யாராவது என்னை தன்மானத்தை பற்றி கேள்வி கேட்டுறாதீங்கப்பா அப்படின்றது தான் அவருடைய இதுவாக இருக்குது. நான் வேணால் நினச்சா கட்சியை கலைச்சிட்டு கூட போயிடுவேன்றாங்க. கலைச்சிட்டு போடணும்னா அது ஆளூர் ஷானவாஸுக்கு, வன்னியரசுக்கு, அந்த பாலாஜி இவங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கு சொல்கிற எச்சரிக்கை. நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் பக்குன்னு ஆகுது. திமுக ஏதாவது கோச்சிக்கு போகிறாங்கள்ட்ட 6 சீட்டு கொடுத்தாலும் பரவாயில்லை, நாங்கள் சீட்டு எண்ணிக்கைக்காக அந்த சீட்டை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், ஆட்சி அப்படி போகிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் விட்டுறாரு. இன்னொரு பக்கம் தேவைப்பட்டால் நாங்கள் வெளியேற கூட செய்ய தயாராக இருக்கிறோம், திமுகவிலிருந்து நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டா நாங்கள் வெளியே போகவும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு தனியாக ஒரு உருட்டு விட்டுரு. அதனால் ஸ்டாலினுக்கே குழம்பிடும். அவர் என்ன தான்ப்பா சொல்ல வர்றாரு? 6 சீட்டு ஒத்துக்கிறாரா, இல்லை வெளியே போகிறேன்னா வெளியில் போயிட்டு ரெடியாகிறாரா, இல்லை என்ன தான் சொல்ல வர்றாரு? மேட்ரு என்னன்னா, ஐயா ராமதாஸை உள்ளே கொண்டு வராங்க. ஓகே, திமுக. ஆமாம், வேற என்ன, அவர் உள்ளே வந்தாருன்னா தானே ஏதாவது பண்ண முடியும், அன்புமணியை குழப்ப முடியும், பாமகவை குழப்ப முடியும், என்டிஏ கூட்டணியை குழப்ப முடியும். அதனால் ஐயாட்ட பேசி உள்ளே கொண்டு வரதுக்கு பேச்சுவார்த்தை போகுது. அப்போ வந்தால் இவ்வளோ நாளாக கட்டி காத்து வந்த அந்த இது உடையம்ல, அதுக்கு கொஞ்சம் அப்படி துள்ளி பார்க்குறாப்புல. வெளியே போனால் கூட போவோம் அப்படின்னு. வெளியே போனால் தலைவர் நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கன்னு கேட்குறவங்க சொல்கிறாங்க. அதனால் தேவைப்பட்டால் கட்சியை கலைச்சிடுவோம் அப்படின்றாப்போ அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை, இங்கே ஒரு எச்சரிக்கை. சரிப்பா, எதுவுமே இல்லை, என்ன பண்ணுறது, 6 சீட்டு கொடுத்தாலும் வாங்கினேன். ஐயா ராமதாஸ் இருந்தாலும் என்ன, எங்களுடைய அண்ணன், அவர் என்னை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்தவர் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு 6 சீட்டை வாங்கிட்டு இருக்கணும்னா அதுக்கு ஏதாவது சொல்லணும்ல. அதனால் நான் என்ன எண்ணிக்கைக்கு அழைப்போனா, இந்த எண்ணிக்கையை வைத்து நான் முதலமைச்சர் ஆக போகிறேன்னா அப்படின்னு சொல்லி 6 சீட்டுன்னா இப்போ என்னன்ற, இப்போ 6 சீட்டு தானே, இருந்துட்டு போட்டோம், உனக்கு என்ன அப்படின்ட்டு. என்னை எதிர்த்து பேசுபவர்கள் சனாதனத்தின் ஆதரவாளர்கள். இவர்கள் மறைமுகமாக ஆர்எஸ்எஸ்ஐ உள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபடுபவர்கள் தான் இன்றைக்கு என்னை எதிர்த்து கொண்டிருக்காங்க. பக்கத்தில் தான் சொல்லுவாங்க, தலைவரை ஆளு சாவனாசிலேருந்து எல்லாருமே அவங்க எழுத்துக்கிறாங்க அப்படின்னு. அது வேறு, அது விட்டுரு. அது திமுக நமக்கும் உள்ள பிரச்சனை. நம்மளை அந்த கேள்விலாம் கேட்குறாங்க, என்ன தலைவரை அவ்வளோ பேசின 6 சீட்டுக்கு கம்முன்னு போகிற அப்படின்னா அதுக்கு தான் இந்த விட்டு. சனாதனத்தை வீழ்த்துவதற்கு என்பதற்காக ஆர்எஸ்எஸ் சதியை முறியடிக்க வேண்டும். இங்கே தமிழகத்தில் ஒரு சிறுபான்மை பூர்வகுடி மக்கள் புதுசாக கண்டுபிடிச்சிக்கிறார் பார்த்தீங்களா. பூர்வகுடி மக்கள் இவர்களுடைய பாதுகாப்பு வேண்டும் என்றால் நாம் யாரோடு பயணிப்பது, எண்ணிக்கை முக்கியமல்ல, இப்படிலாம் பேசுவார் பாருங்க ஒரு காலத்தில். எண்ணிக்கையை வைத்து நாம் எதுவும் செய்ய போவதில்லை, அதனால் நான் அவங்க 6 சீட்டுக்கு ஒத்துக்கிறேன், அவ்வளோதான். ஓகே சார். அப்போது மீண்டும் பாமகவும் விசிகாவும் திமுக கூட்டணியில் அங்கம் பெறப்போகுது. பாமக அங்கே இருக்குங்க, நீங்கள் என்னங்க நீங்கள் பாமகவுன்றீங்க. ஐயா ராமதாஸும் அப்படி சொல்லுங்கள். ஐயா ராமதாஸ் தலைமையிலான ஒரு கட்சியும், ஐயா ஒரு கட்சி ஆரம்பிப்பார். அதுவும் இப்போ ஐயாவுக்கு என்ன பெரிய பிரச்சனைனா, நம்ம இவ்வளோ பண்ணிட்டோமே, இப்போ போயிட்டு பாமக நம்மளது இல்லைன்னு ஒத்துக்க முடியாது. ஓகே, அப்படின்றது தான் இப்போ அவருக்கு சங்கடம். அதோட கவனம் இருந்துடலாமா, நான் தான் உண்மையான இதுன்னு சொல்லிட்டு என்னுடைய ஆதரவு மட்டும் கொடுக்குறேன், அப்படி செஞ்சிடலாமான்னு யோசனையில் இருக்கார். திமுகவுக்கு பாமகவுடைய ஆதரவு, எங்கள் புள்ளிங்க 2 புள்ளிங்க வருதுங்க, அதுங்களுக்கு உதயசூரியனில் நின்றுக்கோ, யார் அருளும் நம்ம ஜிகே பண்ணியும்
அப்படின்னு எதாவது செய்யலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. வேறு என்ன யோசிக்க முடியும் சொல்லுங்கள்? ஓகே சார், திடீர்னு முருகனோட வேலை கையில் பிடிச்சிருக்கான்னு காரணம் என்ன? வேலை கையில் பிடிச்சவங்களை எல்லாரையும் சங்கின்னு சொன்ன திரும்ப இப்போ வேலை போய் கையில் பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த வேல் வேற வேல், வெற்றிவேல் வீரவேல், அந்த வேல் சங்கி வேல். நல்லா இருக்குல்ல? இப்படிலாம் சொல்லுவார். இது சனாதனத்துக்கு எதிரான வேல், இது ஆர்எஸ்எஸ் சதியை மூழ்கிக்கும் வேல் அப்படின்னு சொல்லுவார். அந்த வேல் அந்த அவங்க கையில் வச்சுக்கிற வேல் அது சங்கி வேல், அது மதவெறியுடன் வரும் வேல். இந்த வேல் சிறுபான்மையிற்காக நிற்கிற வேல், இந்த வேல் அந்த வேல் அப்படின்னு. அந்த வேல் அப்போ செந்தில் வேல் அப்படின்னு. ஏய் என்ன நடுவில் நீ வேற செந்தில் வேலுன்ற, நான் முருகனுடைய வேலை பேசுகிறேன், நீ செந்தில் வேலுன்ற. அப்போ இந்த வேல் அந்த வேல் சனாதனத்திற்காக நிற்கும் வேல், அந்த வேல் மதவெறியர்கள் கையில் இருக்கும் வேல், அந்த வேல் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வேல், சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வேல். நல்லா இருக்குல்ல? எடுத்துக்காரு அண்ணா நாளைக்கு. அப்போ இந்த மாதிரி தான். அதனால் திமுக தூக்கல வேலு, முருகன் வந்தோடனே தூக்குனார்ல போன தடவை. ஆமாம். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிச்சிங்க, மதவெறி இல்லாத அரசியல் பண்ணால் தமிழகத்தில் பிழைக்கலாம். ஓகே, இது பிஜேபிக்கு நம்ம சொல்கிற இது. அண்ணாமலை அந்த வேலையை பண்ணார், நல்லா ஒரு இது இருந்தது. இப்போ மறுபடியும் அந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, பின்தொடரப்படுவாங்க. திமுகவுக்கு இது உதவும். உங்களுக்கு தேவை முறையான அரசியல், அதை பண்ணிட்டு போங்க. தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் பின்னுக்கு தள்ளப்படுவீர்கள். திமுக அதை அழகாக பயன்படுத்தி கொள்ளும். அப்படி இருக்கும்பொழுது அந்த டைமில் அவர் வேலை தூக்கிட்டு யாத்திரைலாம் போனார். பெரிய தொல்லையாக இருந்தது இவங்களுக்கு, அதிமுகவுக்கு. பார்த்தீங்களா? திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணுறது ரொம்ப எளிதாச்சு, இஸ்லாமிய மக்களை அவங்க தக்க வைக்கிறது எளிதாச்சு. அதனால தான் பாஜக கூட்டணி வந்து பெரிய பிரச்சனையாச்சு. இந்த தடவை அதெல்லாம் அனுமதிக்கிற மாதிரி இல்லை. அது அவங்களுக்கும் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சுது. இப்போ அந்த டைமில் தான் திமுகவும் வேலை தூக்குச்சு. ஏப்பா இருக்கா? அதுக்கப்புறம் சனாதனம் அது டெங்கு மலேரியா போல் அது வீழ்த்த பண்ணோம். அப்புறம் இவர் மதவெறி அது இதுன்னு உருட்டினார், நாங்கள் இப்படி அப்படின்னு. அப்புறம் பெரியாருடைய பேரன், அப்புறம் இளம் பெரியார் வரைக்கும் வந்துட்டாங்க. இப்போ இவர் சனாதனத்தை வேறு இருப்போம், ஆர்எஸ்எஸ் சதி அதுன்னு சொல்லிட்டு இவர் இப்போ வேலை தூக்குறாரு. கிரீடெல்லாம் போட்டுக்கின்னு வேலைலாம் கண்ணாடி போட்ட மன்னர், கிரீடம் கண்ணாடி போட்ட மன்னர். எல்லாருக்கும் ஆசை இருக்குங்க. பிறந்த நாள் எப்படி கொண்டாடினார் ஞாபகம் இருக்குதா? ஆமாம்மா சார். ஆனால் இதெல்லாம் எல்லாம் கேட்டால் எளிமையான தலைவர்னுவாங்க. ஆனால் மனிதர் எளிமையானவர் தான் அவர். பழகுவதற்கு எளிமையானவர், பொறுமையானவர், மிகுந்த படிப்பாளி, சிறந்த மனிதர். அதிலெல்லாம் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போ அடிக்கடி இந்த மாதிரி விஷயங்களை போய் மாட்டிக்குவார். ஓகே சார், பாஜக தரப்புலேருந்து கேட்கப்படுற கேள்வி என்னென்னா, திருமாவளவனுக்கு கேட்குறாங்க, அதாவது வேங்கை வயல் பிரச்சனைக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ நீங்கள் எடுக்கலை, அது போல் தலித் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் எடுக்கலை, ஆனால் இப்போ திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு நீங்கள் வந்து இங்கே போராட வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன சொன்னார்? அவர் எதுவும் சொல்லலை சார். அவர் எதுவும் சொல்லலை சார். கேள்வி கேட்டது பதில் சொல்லலை சார். ஐயோ, ஒரு பக்கம் வேலை வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் என்ன சொல்லணும்னு தடுமாறிருப்பார்னு நினைக்கிறேன். இல்லாட்டி சமீப காலமாக அவர் திமுகவோட கொஞ்சம் கடுப்பில் இருக்கார். நான் எதுக்கு ஒழுங்கு ஆதரவாக பேசணும்னு எடுத்தாரான்னு தெரில. பதிலே சொல்லாமல் போனார். நான் கவனிக்கலைங்க அந்த பேட்டியை. என்ன ஒரு முறை முடிச்சுட்டு போனாரா? இல்லை சார், எதுவுமே சொல்ல சார், அமைதியாக இருக்கார் சார். அமைதியாக இருந்தாரா? கேள்வி காதில் விடலையா? இல்லை அந்த ரிப்போர்ட்டை மறுபடியும் கேட்கலையா? இதே கேள்வி தான் அங்கேயும் கேட்கணும். என்னப்பா உங்கள் லைன் என்னப்பா திருப்பரங்குன்றம் மேட்டரில் அப்படின்னு. வேறு விஜயை கேட்டால் நிர்மல்குமார் பதில் சொல்லிட்டு இருக்காரு. எங்கு எப்படியோ 4 வருஷம் முன்னாடி எப்படியோ 8 நேரடியாக சொல்லியா, இதுதான் எங்கள் நிலைப்பாடு, திமுக நிலைப்பாடு தான் எங்கள் நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு போயேன். 2 வருஷம் முன்னாடி எப்படியோ 10 வருடம் முன்னாடி எப்படியோ அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம்னா என்ன? அதனால் இவங்க எல்லாருக்குமே இந்த கொள்கை குழப்பம், இந்த பிரச்சனைலாம் இருக்குது. ஒரு விஷயத்தை எப்படி அணுகிறது நேரம் சொல்லு. திமுக எதிர்க்கிறல்ல, இதை வச்சு அரசியல் பண்ணாத. பாஜக எதிர்க்கிறியா, நீயே இதை வச்சு அரசியல் பண்ணாது. இது அமைதியான மாநிலம். இங்கே வந்துட்டு நீ ஏற்ற வேண்டான்றான். என்னையா படம் காட்டுறீங்களா? அமைதியாக வாழ முடியாதுல்ல. மக்கள் பிரச்சனை அவ்வளோ இருக்குதியா, அதில் போய் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லணும். சொன்னோன்னா தாவேக்காக நானும் பாராட்டுவேன். சூப்பர்ரா, உண்மையிலேயே அடிக்கிறாங்க. தடுமாற்றம். என்ன பண்ணுறது, இதில் என்ன பண்ணுறது, அதில் என்ன பண்ணுறது? அதான் நான் சொன்னேன்ல, இவர்கள்ட்ட கொள்கை வழி நிற்கிற தலைவர்களோ இல்லாவிட்டால் ஸ்தாபனம் தெரிந்த தலைவர்களோ இல்லை. எல்லாம் சேர்ந்து கரெக்டாக நீங்கள் சில பேர் சில வார்த்தை சொல்லுவாங்க, நம்ம கூட தோணாது. நான் சொப்பு கட்சின்னு சொல்லுங்க. அச்சாரு ஒரே அடி சேகர் பாபு பால்வாடி கட்சின்ட்டாப்புல. பால்வாடி கட்சி தான் அது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அருண்ராஜ் போனால் அவர் ஒன்று பேசுவார், இவர் நேராக வருவார், குரான் மேலே சத்தியம் வருவார். ஆனால் அவனா குரான் மேலே சத்தியம், யோ நீ பாயா, நான் பாய் இல்லை ஆனாலும் குரான் மேலே சத்தியம் அப்படின்ட்டு அவர் போய்டுவார். இவர் நாங்கள் திருப்பரங்குன்றம் வந்து போன வருஷம் எப்படியோ, 5 வருஷம் முன்னாடி எப்படியோ, 10 வருஷம் முன்னாடி எப்படியோ அப்படி
அப்படின்னா அதுதான் திமுக சொல்லுது. அப்போ திமுக ஸ்டாண்ட் உங்கள் தான் அப்படிலாம் இல்லைங்க. போன வருஷம் எப்படியோ, 5 வருஷம் எப்படியோ, 10 வருஷம் எப்படியோ, அப்போ பாஜக எதிர்க்கிறீங்களா? அப்படி சொல்லுங்க. போன வருஷம் எப்படியோ, எதை கேட்டாலும் போன வருஷம் எப்படியோ, அடுத்த வருஷம் எப்படியோ இது. அப்புறம் அவர் அருண்ராஜ், அவர் எதாவது கேட்டால் அவர் ஏதாவது ஒரு தனியாக ஒரு உலகத்தில் அவர் சரி என்ன பாஜக கூட கூட்டணியா? அதெல்லாம் இல்லை, நாங்கள் எந்த காலத்திலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை. அது நேராக சொல்கிறீங்களா? அப்படி சொல்ல மாட்டோம். எங்கள் தலைவரை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் நாங்கள் அறிவிச்சிட்டோமே. இல்லைங்க, என்டிஏ கூட கூட்டணி உண்டா இல்லையா சொல்லுங்கள். எங்கள் தலைவருடைய முதலமைச்சர் யார் ஏற்றுக்கிறாங்களோ அவங்களோட உங்கள் தலைவரே தன்னை முதலமைச்சர் சொல்லிக்க மாட்டேங்கிறாருங்க. அதை பற்றி கேட்காதீங்க. எங்கே சொல்லிட்டாரு நான் தான் முதலமைச்சர்னு விஜய் இல்லை சொல்ல தைரியம் வரல. ஆனால் இவங்க எங்கள் தலைவர் முதல்வர் வேட்பாளராக யார் ஏற்றுக்கிறாங்களோ அவங்க தான் அதுன்னு. என்டிஏ கூட கூட்டணி இருக்கீங்களா இல்லையா அது நேராக சொல்லுங்கள். இல்லை அது எங்கள் தலைவர் தான் சொல்லுவார். சொன்னாரா? அதை அவர் நான் பேட்டியில் சொன்னாரா? அப்புறம் ஏன் ஊட்டிகிட்டு இருக்கீங்க? உங்கள் தலைவரை சொல்லிட்டோம், நீங்கள் ஏன் உருட்டுறீங்கன்னு கேட்குறேன். நேற்று கூட நான் கேட்டு போட்டிருந்தேன். இந்த உருட்டுலாம் விட்டாதீங்க. நேரடியாக திமுக தீய சக்தி எதிர்க்கிறோம், அதை வீழ்த்தணும். அதே நேரம் என்டிஏ கூட கூட்டணிலாம் உருட்டுறீங்க. அதெல்லாம் கிடையாது. நாங்கள் தனியாகத்தான் நிற்கிறோம். எங்களை ஆதரித்து வரும் கட்சிகளோட நாங்கள் தனியாக தான் நிற்போம். என்டிஏ கூட என்னாலும் கூட்டணி இல்லை. சொல்லு, தைரியம் தான் சொல்லு. தைரியமான ஆம்பளை தானே சொல்லு. ஏன் சொல்ல மாட்டேங்கிற? ஏன்னா இப்போவும் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது. ஓகே, என்டிஏவோட தாவேக்கா மாநிலத்தில் இது தேசிய லெவலில் கான்டாக்டில் இருக்காங்க. பவன் கல்யாண் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ லேட்டஸ்ட்டாக கர்நாடகாவிலேருந்து ஒரு பெரிய சக்தி யாருன்னு தெரில, அவ்வளோதான் சொன்னாங்க. அவ்வளோ விஜய் கூட பேசுகிறாங்க. அப்போ இதெல்லாம் இருக்கும் பொழுது எப்படி சொல்ல முடியும் என்டிஏ கூட கூட்டணி இல்லைன்னு? அதனால் ஜனவரி வரைக்கும் அப்படியே இழுத்து பார்த்துட்டு என்ன முடியுமோ அதுக்கப்புறம் அறிவிப்போன்ற இதில் இருக்காங்க. ஓகே சார், திருமாவளவன் அந்த ஸ்டேஜ்லேயே பேசுகிறப்போ ஒரு விஷயத்த சொல்கிறாரு, பாஜக பெற்றெடுத்த பிள்ளை தான் விஜய் அப்படின்னு குறிப்பிட்றாரு சார். எப்படி பார்க்கலாம் இதை? பாஜக தான் பெற்றெடுத்தாங்களா? சோபா பெற்றெடுத்த பிள்ளைங்க விஜய். பாஜக பெற்றெடுத்து நியாயமாக இது சார். அவங்க கோச்சிக்க போகிறாங்க. திருமாவளவன் சொல்கிறாரு சார். அதாங்க சொல்கிறேன், கோச்சிக்க போகிறோம். நம்ம ஏங்க நீங்கள் சொல்லுங்கள். நம்ம சோபா சந்திரசேகர் பிறந்தவர் தானே விஜய். ஆமாம் சார். அப்போ பாஜக பெற்றெடுத்த பிள்ளைன்னு சொன்னா நியாயம் இது இல்லை? அதே இந்த தீய சக்தி திமுக எதிர்ப்பை மட்டுமே வச்சு அரசியலை கட்டுவதா என்ற கேள்வி அவங்க தான் சொல்கிறாங்க. ஆளுங்கட்சி அங்கே தான் பேச்சுவார்த்தை நடத்தினுக்கிறோன்றோம்ல. சும்மா அதே என்னதான் பண்ணுறது? அவங்கள எப்படி நாங்கள் திட்டுவோம்? நாளைக்கே கை கோத்து தான் ஒன்று அடிப்போம். அப்படி இருக்கும்போது எப்படி தீய சக்தி தான் சொல்லுவாங்க. இல்லை, விஜய்க்கு ஒரு டமாஸ் எம்ஜிஆரை கூட்டுன்னு தீய சக்தி திமுக சொன்னது. எம்ஜிஆரும் தீய சக்தி திமுக சொன்னது எம்ஜிஆர் தான். நம்ம தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அதற்கு பிறகு ஜெயலலிதா ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு. அப்போ நீ எம்ஜிஆரை தூக்கினேன் கிராமந்தோறும் எங்கள் தலைவர் எம்ஜிஆர் தீய சக்தி திமுக தலைவர். எம்ஜிஆர் செத்தா பிறகு நீ விஜய் வந்துக்கிறாருப்பா, கண்டிப்பாக ரெட்டையில போடுவாங்களா மாட்டாங்க? வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் சர்வே எடுத்து விஜய் தாவேகா அப்படின்னா என்னங்க, விஜய் கட்சியா ஆரம்பிச்சுக்கிறாரு. ஏமா எதிரில் போறாங்க அவங்களாம் மன்றத்துக்கு இல்லைங்க, ஆனால் மன்றம்லாம் நினச்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அந்த லெவல் தான். கரூர்ல இதுல ஈரோட்ல உங்கள் விஜய் அப்படின்னா தெரியுமா? ஏன் தெரியுமா? அங்க விஜய்னா தெரியாது. விஜய் என்ன விஷயம் தெரியல. விஜய் சொன்னதான் தெரியுமா? அதனால தான் உங்கள் விஜய் வந்திருக்கேன். உங்கள் விஜய் நான் அவங்கள கூப்பிட்டு கேட்டா இங்க வந்து இப்படிதான் தெரியுமா? அதனால அவரை சொல்ல சொல்றாங்க அப்படின்னு. அங்க போயிட்டு நீ செங்கோட்டையன் வர கூட வச்சுருக்கிறேன். செங்கோட்டை இவ்வளோ நேரம் யார் கூட இருந்தாங்க? எடப்பாடி கூட, ஜெயலலிதா கூட. ஏய் கூட அம்மா கூட இருந்தவர் எம்ஜிஆர் எல்லாங்கிறாங்க. ஏடிஎம்கேல சேர்ந்தார் விஜய், அப்படிதான் நினைப்பான் சார். ஆனால் வந்து அதிமுகவை கபலீகரம் பண்ண பார்க்குறாரு விஜய் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. தேர்தல் முடிவுதானே தெரியும் யார் யாரை கபலீகரம். உனக்கு சின்னமே கிடையாது. நீ எம்ஜிஆர் செங்கோட்டையன் கூட்டிகிட்டு ஊர் ஊரா போனோம்னா என்ன ஆகும்? ஜனங்க எப்படிங்க பார்க்க? கண்டிப்பா ஜெயலலிதா எம்ஜிஆர்னால ரெட்டை இல்லை. எம்ஜிஆர் கட்சியில சேர்ந்தாரா? திமுக ஒளிங்க. கரெக்டுங்க. அம்மா போயிட்டாங்க, தம்பி வந்துருக்கு, நல்ல விஷயம். ரெட்டையில குத்துறாரு தான் நடக்க போகுது. அதனால பேக் ஃபயர் ஆகுதா இல்லையா? ஏன்னா தாவேகா ஒன்று விஜய்க்கு நான் போடுவேன் அப்படின்னு முடிவு பண்ணுறேன். நேராக போய் ரெட்டையில போட்டேன். நான் போட்டியாக்கா? விஜய் தான் போட்டேன். எதுக்கா போட்டேன்? ரெட்டையிலைக்கு. நாகா ரெட்டையிலைக்கு போட்டேன். விஜய் சின்ன இது இல்லை. என் தலைவர் புரட்சி தலைவர் இருக்கிறாரு, அவரு இருக்கிறாரு, அந்த கட்சியில் இருக்கிறாரு. நீ என்ன வேற சின்ன போடா அப்படின்னு.
அதான் நடக்க போகுது. அதனால இவர் எம்ஜிஆர் சுற்றிட்டு கூட செங்கோட்டை சுற்றிருந்தாருன்னா இதான் நடக்கும். ஓகே. ஆனால் விஜய் வந்து பொதுத் தலைவர், எம்ஜிஆரும் பொதுத் தலைவர். ஏங்க அது உங்களுக்கு எனக்கு தெரியுங்க, உங்களுக்கும் எனக்கும் தெரியும். விஜய் வியாபாரத்துக்கு வராது. கீழே இருக்கிற ஜனம் எப்படி பார்க்கணும்? எம்ஜிஆர் எப்படி பார்த்துச்சு? கருணாநிதிக்கு எதிரான எம்ஜிஆர் ஒன்றும் சாவு நினச்சிட்டு கீழே இருக்குது இருக்காங்க சார். கண்டிப்பாக. அதனால நீங்கள் அனுப்பிச்சு வச்சுக்கிறாரு போல தம்பி அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ போட்டுடலாம் இதெல்லாம் பிரச்சனை இல்லை. திமுக எதிராதுன்னா போட்டுருவோம் அப்படின்ட்டு இவ்வளோ நாளாக திமுக எந்த சின்னத்தில் போட்டோம். குத்து நடக்குதா இல்லையா பாரு. 100 ஓட்டில் 10 ஓட்டாவது விஜய் ரெட்டையிலைக்கு வாங்கி தருவார். இது கண்டிப்பாக நடக்கும். இன்னொன்று சின்னமே ஒன்றும் கிடைக்கும். சின்னத்தை கிடைச்சி 2 மாதம் ஜனவரியில் கொடுக்குறாங்க, பிப்ரவரி மார்ச் 2 மாதத்துக்குள்ள அதை பட்டி தொட்டியாக சேகரம். சார் விஜய் கையில் நாடு முழுக்க பார்த்துருக்கோம். எத்தனை பேர் சமூக வலைதளத்தில் டிவியும் பார்ப்பான், இன்ஸ்டால இருப்பான். அது எல்லாம் விஜயுடைய ரசிகர். அவன் போட்டுருவான். அவன் கூட போகிறது கஷ்டம். நீங்கள் ஓட்டு போடுற அந்த கணத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க சார்? அது கொஞ்சம் நம்ம கையே உதயசூரியில் போய் பற்று போட்டு இல்றான். அப்படிடா அந்த இது கண்டிப்பாக இருக்கும். இருந்துச்சா உங்களுக்கு? எப்படி இருந்துச்சுன்னா சாதாரண ஜனங்க என்ன சின்னம், அந்த சின்னமா அப்படின்னு தேடுமா? விஜய் சின்னம் எங்கே இருக்குன்னு ஆல்பாபெட்டிக்கல் பிரகாரம் அது வேற பதிவு செய்யப்பட்ட கட்சிகள், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள். நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, தேசிய கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அப்புறம் பதிவு செய்யப்பட்ட கட்சி. அதுலேயும் அதான். அப்புறம் அங்கே நிற்கிறாங்க. ஆமாம், விஜய் விட்டுருங்க, எல்லாரும் இருப்பாங்க. புஷி ஆனந்த் 2வது வந்து பி வரும். புஷி வராதில்ல, வெறும் ஆனந்த் தான் வரும். அப்போ 7 மேலே என்ன வந்தாலும் அந்த தேசிய கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு அப்புறம் தான் வரும். அப்புறம் அந்த சின்னத்தை நீங்கள் கொண்டு போய் அப்படி சேர்த்தீங்கன்னு தெரியாது. அதனால அந்த சின்னம் போகும்போதே கை போயிடும். ஏன்னா ஏற்கனவே 2க்கு தான் போட்டிருக்கு. அதாவது பெரிய சிக்கல் இதெல்லாம் ஓட்டு போடுறப்போ. அதனால இவ்வளோத்தையும் தாண்டி இவர் பிரச்சாரம் வேறு பண்ணலாம். இப்போ 234 தொகுதியில் இதான் நம்ம சின்ன ஜனங்கள்ட்ட சொல்லணும். தம்பி கட்சி ஆரம்பிக்கிறான்னு கேட்பாங்க. நீ எம்ஜிஆர் கட்சியில் இருக்கலன்னு நினச்சேன் அப்படின்வாங்க. சார். ஆனால் சீமானே வந்து அந்த சின்னத்தை கொண்டு போயிட்டு சேர்த்து 8% ஓட்டு வாங்கினாங்க. சீமானே விஜய் சீமான் 234 தொகுதியிலும் பேச முடியாது. சீமானுடைய தம்பிகள் 234 தொகுதியில் இருக்கிறான். அவன் ஏதோ ஒரு வகையில் இருப்பான். அதனால தான் அவங்களால எஸ்ஏஆர் பற்றி போட்ட அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு. யாரை பற்றி? எஸ்ஏஆர் பற்றி போட்ட வீடியோ என்ன ஆச்சு? இல்லை அதை பார்த்து தான் எல்லா ரசிகர்களும் ஃபில் பண்ணாங்க, ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. எஸ்ஐஆர்ன்றது அப்போ மற்றவங்களை எப்படி பார்த்தாங்க? விஜய் பார்த்தா அவர் எடுத்த ஈரோடு எடுத்த செல்ஃபி கூட எது ஈரோடில் இப்போ எடுத்த செல்ஃபி இல்லாமல். ஆமாங்க, இது எல்லாம் அவங்களுக்குள்ள ஏங்க. அது இல்லாமல் ரொம்ப ஈர்ப்பான சின்னங்கள் சார். ஆட்டோ, விசில், மோதிரம், அந்த மோதிரம் ஈர்ப்பான வரணும். அதாவது ஒரு சின்னம் வரணும். அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அந்த சின்னத்தை சேர்க்கணும். ஜனங்க வந்து நான் சொல்றது எல்லாமே எளிய மக்களை சொல்லணும். நீங்க சொல்றது எல்லாம் விஜய் ரசிகர்களையும் நம்ம பத்திரிகையாளர் நம்ம பார்க்குற இந்த உலகத்தை நினச்சிட்டு இருக்கோம். இந்த உலகம் வேற. நீங்க இவ்வளோ சொல்றீங்க. விஜய் தானே அஜித் ஐம்பெருந்தலைவர் சொன்னாரு. பெரியார் அம்பேத்கர்னு அவன் கீழே சொல்ல பேர் சொல்ல வருதா? இல்லை வரல சார். அப்போ சொல்றீங்க தான் நிலமை. அது வந்து பல நாள் பேசி ஜான்சி ராணி வேலுநாச்சியார் ஜான்சி ராணி அந்த மாதிரி தான். அதனால இவர் யாருமே அந்த அளவுக்கு இருக்காது. சின்ன ஓட்டு போகிறதும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்லாம் வந்து அவங்க கொலைமிடுவாங்க. அந்த கைக்கு அந்த கதை தான் அப்படியே இழுத்து எதையா போட்டு அமைக்கிறது இதெல்லாம் நடக்கும். இன்னொன்று பாருங்க, ஏடிஎம் யாரும் அதிமுகவில் இணைந்த விஜய் ஏன் சார் எம்ஜிஆர் கூட கொண்டு வர எம்ஜிஆர் கட்சி தானே அதிமுகவில் இணைஞ்ச விஜய்னு கொண்டு போவார் எல்லாத்துலையும். மறந்து விடாதீர்கள், விஜயின் சின்ன ரெட்டை இல்லை. எம்ஜிஆரும் அதிமுக நீ யூஸ் பண்ணுறல, நான் யூஸ் பண்ணுறேன். நீயும் பொது தலைவர் தான் போ. விஜய் ஆதரிக்கிற சின்ன ரெட்டை இல்லை சார். இந்த நரேட்டிவ் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் சார்? எது அதிமுகவில் விஜய் நரேட்டிவ் ஏங்க ஜனங்க பார்க்கும்போது ரெட்டை இல்லை எம்ஜிஆர் விஜய்னு போட்டிங்கன்னா தீய சக்தி திமுக. ஆமா தலைவரை சொல்லிக்கிறாரு. அவன் செத்துட்டாரு, அம்மாவும் போயிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு தாங்க போடு எல்லாம் நடக்குங்க. நீங்க அதை எப்படி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதுதான். அதுக்கப்புறம் ஐயோ எம்ஜிஆர் பண்ணிட்டு யூஸே பண்ணாதீங்கன்ற அளவுக்கு
ஓகே சார். சார் திமுகவிலிருந்து உதயநிதி அவர்கள் பேசியிருக்காரு. சேகர் பாபு யாரும் தெரியுமா? அவர் வந்து அமைச்சர், அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தாலும் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை கொண்டாடுவார், பக்ரீத் நிகழ்ச்சி கொண்டாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சார். எல்லாத்துக்கும் கடைசியில் சட்னி வச்சுக்கிறீங்க. சாம்பாருக்கு இது, பொங்கலுக்கு சட்னி சார். அப்படி இல்லை சார், இட்லிக்கு இந்த சட்னி. முருகன் மாநாட்டை கொண்டாடுறாரு, கிறிஸ்துமஸை கொண்டாடுறாரு, பக்ரீத்தை கொண்டாடுறாரு. என்ன பாதுங்க நாட்டில் ஏதாவது மாற்றம் தான் திராவிட மாடல் அப்படின்ட்டாங்க சார் உதயநிதி. அப்போ நம்மளும் திராவிட மாடல் தான். அதான் சொன்னேன், இட்லிக்கு இந்த சட்னி, தோசைக்கு இந்த சட்னி, ரொட்டி கூட இந்த சட்னி தொட்டு. ஏனென்றால் இதுதான் திராவிட மாடல் சட்னி அப்படின்னு எல்லாத்துக்கும் திராவிட மாடல் சேர்த்துக்க வேண்டியதான். இந்த மாதிரி பிரச்சனையா இருக்குது, ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இதுதான் திராவிட மாடல் அப்படின்னு. அதாவது இன்னைக்கு எதுக்கெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு இது பண்ணணும். இப்போ இதுக்கு உக்ரைன் வார் நடக்கிறது. இன்றைய தினம் அந்த வார் நிறுத்தப்பட்டது. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி சாதனை அப்படின்னு கூட நாளைக்கு பேசுவோம். பார்க்குறவங்களுக்கு திராவிட மாடல் அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு அப்படின்னு. அதனால ஏதாவது ஒன்று பேசணும், அது முடிவில் திராவிட மாடல் எடுத்து போட்டுக்கொள்ளணும் அப்படின்னு. விஜய்கே இப்போ உதயகே ஸ்பீச் எழுதிக்கிறாங்கன்னா இதுதான் திராவிட மாடல். இதுதான் அதுவே மீமா மாறிச்சா, தப்பு நடந்தால் கூட இதுதான் திராவிட மாடல். இது எங்கே இருந்தால் அந்த இதுதான், இது எங்கேருந்து இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சி சுற்றிட்டு வந்தாங்களோ அது தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஜனங்க வந்து அதெல்லாம் கிடையாது. நாளைக்கு திமுக இதாச்சு, இதுதான் திராவிட மாடல் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க. வீழ்த்தப்பட்டதா, ஆமாம் இதுதான் திராவிட மாடல், கிளம்பு. உனக்கு சோறுக்கு என்னடா வழி, மற்ற வேலை வாய்ப்பு வழி, இன்னைக்கு செவிலியர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க, அதை பற்றி பேசுகிறாங்க. அவர் அந்த நிகழ்ச்சி நடத்துனாங்க, அந்த நிகழ்ச்சி நடத்துனாங்க. எதுக்கு நடத்துறாரு? எல்லாம் ஓட்டுக்கு தானே நடத்துறாரு. எதுக்கு திடீர்னு போய் குல்லா போட்டுட்டு கஞ்சி குடிக்கிறாங்க அரசியல்வாதிகள்? அப்படி இஸ்லாமிய சகோதரர்கள் ஆசையா? பிரியாணி மேலே வேணா ஆசை பாய், எப்போ பிரியாணி நிகழ்ச்சி முடிஞ்சா சீக்கிரம் முடியும், அதுதான். ஆனால் என்ன விஷயம்? போட்டு எதுக்கு லுங்கி கட்டின்னு தொப்பி போட்டு ஒருத்தர் கூட வச்சுக்கணும்? தகை சால்வி காதல் மைதினா அந்த ஸ்டாலின் பிடிக்கும், வேற வழி இல்லை. இது இருந்தால் அவ்வளோ ஓட்டு கிடையாது. எதுக்கு பிஜேபி மட்டுமே எதிரியா நிப்பாட்டி அரசியல் பண்ணுறாங்க? சிறுபான்மை மக்கள் ஓட்டு வேணும், இதுதான் மேட்ரு. அதனால ஒவ்வொருத்தரும் அவங்க பங்குக்கு பிரித்து எடுத்துக்கிட்டு இந்த வேலையை பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கு நடுவில் அந்த மாதிரி சொல்லிக்கிறது தான் திராவிட மாடல். ஐயா எது நடந்தாலும் சொல்லுங்கள். எஸ்ஐஆர் என்று தமிழகத்தில் வெற்றி பெற்று இருக்கிறது. 97 லட்சம் வாக்காளர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் இதுதான் திராவிட மாடல். ஏங்க அது வந்து தேர்தல் ஆணைய நடவடிக்கை இல்லையா? வழக்கமாக சொல்கிற மாதிரி சொல்லிட்டேன். எதுலாம் நடக்குது திராவிட மாடல் சேர்த்து கடைசியில். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து மற்றும் ஒரு கான்செப்ட். நன்றி சார்.